அண்மைச் செய்தி. பள்ளி மாணவி பாலியல் கொலை வழக்கில் கைதான நபர் கடந்த சில நாள்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் பதிவாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் விளம்பர திமுக ஆட்சியில் சிறுமி முதல் பாட்டிகள் வரை குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. 60 வயது மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த வழக்கில் தண்டனை பெற்றவர் தர்ம முனீஸ்வரன் என்ற அதிர்ச்சி தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். உச்சநீதிமன்றத்தின் பிணையில் இருந்த தர்ம முனீஸ்வரன் தற்பொழுது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிகாமணி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற மாவீரன் என்பவரை கைது செய்துள்ளார்கள். இவர் ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு வருடத்தில் எட்டயபுரத்தில் உள்ள ஒரு 60 வயது மூதாட்டி ஒருவரை பாலியல் தொந்தரவு செய்து அவரை கொலை செய்து விட்டு அந்த வழக்கில் இவர் தண்டனை பெற்றவர். குறிப்பாக இவர் இதே போல ஒரு சைக்கோ போலவே செயல்பட்டு வரக்கூடியவர். அந்த விஷயத்திலும் அந்த மூதாட்டியை நேரடியாக பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு கொலை செய்துவிட்டு நேரடியாக சாயல்குடி காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளார். அங்கு உள்ள ஒரு காவலரை அவர் மிக கடுமையாக தாக்கியுள்ளார். அந்த காவலர் உடனடியாக இவர் கைது செய்து அங்க சாயல்குடி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். ஏனென்றால் இதே போன்ற ஒரு சம்பவம் என்பது மேற்கொண்டால் இந்த வழக்கில் யாரும் நம்மளை தேட மாட்டார்கள் என்பதற்காகவே இது போன்ற ஒரு சம்பவத்தில் அவர் ஈடுபடுவதாக வழக்கமாக உள்ளனர். அதே போலதான் விளாத்திக்குளம் பகுதியிலும் அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் படுகொலை செய்துவிட்டு அங்கு அருகில் உள்ள ஒரு நபரிடம் சண்டை போட்டுக் கொண்டு அங்கு அவர் மிகப்பெரிய கடுமையாக தாக்கியதாகவும், அதனால் அவரால் பாதிக்கப்பட்ட ஒருவர் காவல் நிலையத்துக்கு செல்லாத காரணத்தினால் இவர் இங்கே இருந்து தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர் ஏற்கனவே இது போன்ற ஒவ்வொரு சம்பவங்களும் அரங்கேற்றிக் கொண்டு வருகிறார். என்றால் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டு தானாகவே காவல்துறைக்கு சென்று அங்கு ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு நேரடியாக அங்கு உள்ள காவல் நிலையத்தில் கைதாகி அங்கு இருப்பது வழக்கமாக உள்ளன. ஏனென்றால் காவல்துறையுடைய தன்னை தேடுவது தொடர்பாக அவர்களை மனமாற்றம் செய்வதற்காக, ஏன்னா சம்பவம் நடக்கும் போது இந்த இடத்தில் அவர் இருந்ததாக ஒரு நினைப்பதற்காக தான் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக அவர் தண்டனை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் தற்போது உச்ச நீதிமன்ற பிணையில் இருந்துதான் தர்ம முனீஸ்வரன் என்ற மாவீரன் எட்டயபுரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்து விடுவதற்காக வந்தபோதுதான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறை வட்டாரங்கள் சிறைக்குள் இருக்கும் வரை இவர் மற்றவர் போலவே அல்லாமல் நன்றாக உணவு சாப்பிட்டு தினமும் உடற்பயிற்சி செய்த பழக்கம் உள்ளவர் என்பதும், இவர் மீண்டும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர் ஜாமீனில் வெளிவந்தால் இதே போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுவார் என்பதும் காவல்துறையினர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இவருக்கு மிக கடுமையான தண்டனையாக வழங்கப்பட வேண்டும் நீதிமன்றம் என்பதுதான் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.